வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பல்வேறு வகையில் ரூபாய் 6.63 லட்சம் பணம் மோசடி செய்து சைபர் கிரைம் மர்ம கும்பல். பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு தரிசனம் செய்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. புதுச்சேரியில் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மானிய தொகையை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் பல்வேறு வகையில் ரூபாய் 6.63 லட்சம் பண மோசடி செய்து சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் வெங்கடேசன். இவர் மொபைலுக்கு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறினார். இதனை நம்பி அவர் தவணை முறையில் ரூபாய் 5.44 லட்சம் பணத்தை அவரது வங்கிக் கணக்கு மூலமாக அனுப்பினார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. அதேபோல புதுச்சேரி வெங்கடகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு சலுகை என அவரது வங்கி விவரங்களை வாங்கி OTP எண் மூலமாக ரூபாய் 50,000 பணத்தை எடுத்துள்ளார். மேலும் 4 பேரிடம் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு நூதன முறையில் ரூபாய் 69,000 பணத்தை மோசடி செய்தனர். இவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி சிறப்பு தரிசனம் செய்தார். ஆளுநரின் சிறப்பு தரிசனத்தையொட்டி பொதுமக்களின் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சர்வதேச நகரமான ஆரோவிலில் உதய தினத்தையொட்டி பாரத் நிவாஸ் கலையரங்கத்தில் நடைபெறும் கட்டுரை போட்டி, விருது வழங்கும் விழா மற்றும் சமுதாய ஒருங்கிணைப்பாளருடன் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக புதுவைக்கு வருகை புரிந்த தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார். 4 வருடத்திற்கு ஒருமுறை வரும் ஆரோவிலில் உதய தினமான பிப்ரவரி 29ஆம் தேதியான இன்று அன்னையின் கோல்டன் நாளாக அனுசரிக்கப்படுவதால் அரவிந்தர் மற்றும் அன்னையின் நினைவிடம் கோல்டன் கலரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவிடத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் சிறப்பு தரிசனம் செய்தார். தமிழக ஆளுநர் வருகையொட்டி ஆசிரமத்திற்கு வருகை தந்த பல்வேறு மாநிலத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதிகளவில் கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை போலீசார் அப்புறப்படுத்தினர். மேலும் ஆளுநர் வருகையொட்டி சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தமிழக ஆளுநர் ரவி திடீர் வருகையால் அரவிந்தர் ஆசிரம வளாகமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்த ஆளுநர் ரவி அவர்கள் பின்னர் புறப்பட்டு சென்றார். பிறகு பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இரண்டாயிரத்து 2023 ஆண்டு கரும்பு பயிர் சாகுபடி செய்த 740 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானிய தொகையினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் 10,000 என்றளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் 2022-2023 ஆண்டு 1597.83 ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த 709 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 1,59,78,300 மற்றும் 31 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 11,000 வீதம் 42.85 ஏக்கருக்கு ரூபாய் 4,71,350 அளவிலான உற்பத்தி மானிய தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் சிறப்பாக தொடங்கி வைத்தார். இத்தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படவும் உள்ளது.
சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், துறை இயக்குநர் வசந்த்குமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் பொழுது உடன் இருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா பெயரில் விபச்சாரம் நடத்திய 5 பேரை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஷைன் பியூட்டி கேர் அண்ட் ஸ்பாவில் விபச்சாரம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உத்தரவின்படி சோதனையை மேற்கொண்டனர். சோதனையில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த 6 பெண்களை போலீசார் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த லதா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கடலூர் பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் மற்றும் தேங்காய்திட்டு பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் மற்றும் முதலைப்பேட்டையை சார்ந்த பரத் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணம், எந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் ஏற்கனவே கோரிமேடு காவல் நிலையத்தில் இதேபோன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை பரவலாக நடந்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தவளக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் தவளக்குப்பத்தை அடுத்த தானம்பாளையம் பகுதியில் உள்ள கருமக்காரிய கொட்டகை அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் வாலிபர்கள் சிலர் இருந்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சார்ந்த சுனில், சுசிதரன், இளம்பருதி என்பதும் இப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. உடனடியாக இவர்களை கைது செய்து வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களிடமிருந்து 15,000 மதிப்புள்ள 145 கிராம் கஞ்சா பொட்டலங்களும் 3 செல்போன்களும் 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்துள்ளனர். நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும், ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் ஊர்வலமாக சென்று வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ரேஷன் கடைகளை திறக்காததால் ஊழியர்களுக்கு 50 மாதம் சம்பளம் நிலுவை உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று பாரதிய புதுச்சேரி நியாய விலைக் கடை ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், நிலுவையில் உள்ள 50 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணிபுரிந்த தினக்கூலி ரேஷன் கடை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்குதுறை முன்பு 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் அலுவலகம் அருகே வந்தபொழுது ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு செய்த இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக பேட்டி. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு எண்ணும் மையம் மற்றும் ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் இடங்களான லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையை நடத்தினார்.
தேர்தலை எவ்வாறு நடத்துவது, பாதுகாப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். மேலும் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள், நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து முன் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும், வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்துள்ளோம் என்றும், தேர்தலுக்கான பயிற்சிகள் அனைத்தும் துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும் என்றும், தேவையான அளவிற்கு துணை இராணுவ படையினர் வருவார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி அரசு ஊழியர்களின் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அரசு சார்பு நிறுவனங்கள், பொதுத்துறை மற்றும் ஒரு சில தன்னாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், இவை உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இதற்கான கையெழுத்து இயக்கம் நடத்தி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் பேரணி நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலையில் எதிலிருந்து புறப்பட்ட பேரணியை அரசு ஊழியர் சம்மேளன அறக்கட்டளை தலைவர் முருகன் அவர்கள் துவக்கி வைத்தார். அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். இதில் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று சட்டப்பேரவையில் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த தேர்தலை முன்னிட்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மதுபான ஆலை உரிமையாளர்கள், சாராய ஆலை பிரதிநிதிகள், மதுபான மொத்த மற்றும் சில்லறை விற்பனை உரிமம் பெற்றவர்கள், சாராய மற்றும் கள்ளுக்கடைகளின் உரிமத்தாரர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வழிமுறைகளை பின்பற்றுதல் குறித்த விளக்க கூட்டம் கலால்துறை கலந்தாய்வு கூட்டத்தில் கலால்துறை துணை ஆணையர் திரு மேத்யூ பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தாசில்தார்கள் பாலகிருஷ்ணன், உதயராஜ், சிலம்பரசன் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுபான, சாராய, கள்ளு கடைகள் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை கடைபிடித்து கலால்துறை சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றி நடப்பது, தினமும் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பது, அனைத்து மதுபான கடைகள், சாராயம், கள்ளு கடைகளில் கண்காணிப்பு கேமரா, சிசிடிவி பொருத்துவது தேர்தல் விதிமுறையில் குறிப்பிடப்படும். காலத்தை மீறி மதுபானங்கள் விற்பவர்கள் மீது வழக்கு பதிந்து கடைக்கு சீல் வைக்கப்படும் என்பதும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், பறக்கும் படை அதிகாரிகள், செக்டர் அதிகாரிகள் ஆகியோருக்கு கலால் ஆய்வாளர் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை மிக நேர்மையான முறையில் நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கலால்துறை துணை ஆணையர் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனார் வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடர்பாக அதிகாரிகளுடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனார் வாய்க்காலை மேம்படுத்தும் பணி மற்றும் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறையின் மூலமாக பணிகள் மேற்கொள்வதற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது உப்பனாறு வாய்க்காலை முழுவதும் தூர்வாறுதல் மற்றும் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலிலிருந்து கழிவுநீர் வெளியேறும் மழைநீர் வாய்க்காலில் ஓரப்பகுதியில் உள்ள பகுதிகளில் நுழையாமல் இருக்க தடுப்பு சுவர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் போன்ற பல்வேறு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திருஞானம், நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் உடனிருந்தனர்.
சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பின் கலந்தாய்வு கூட்டம் சேதராப்பட்டு பகுதியில் நடைபெற்றது. இதில் நீதிமன்றம் அனுப்ப வேண்டிய தொழிலாளர் வழக்குகளை நிறுத்தி வைத்துள்ள தொழிலாளர் துறை அதிகாரிகள், வேடிக்கை பார்க்கும் தொழிலாளர் துறை செயலாளர் ஆகியோர்களை சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மேற்கூறிய பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு தலைவர் எஸ். மோதிலால் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமேசு, ஏஐயுடியூசி செயலாளர் எஸ். சிவகுமார், நிர்வாகிகள் எல்என்டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர், ஈடன் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பாஸ்கர், மோகன்தாஸ், கார்த்திகேயன், சேதராப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் தொழிலாளர் முன்னணி பொறுப்பாளர் விஜய் என்கின்ற வில்லாளன், எல்என்டி தொழிற்சங்க நிர்வாகிகள் புவனேஷ், கிருஷ்ணமூர்த்தி, முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக யூடிசிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வினை ரத்து செய்து அனைவருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அமைச்சக ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், புதுச்சேரி அரசு துறைகளில் உதவியாளர் பதவிக்கான போட்டித் தேர்வு யூடிசிகளுக்கு இடையே 6/8/2023 நடைபெற்றது. இதன் தேர்வு முடிவுகள் 28/11/2023 வெளியிடப்பட்டு 360 யூடிசிகளை தேர்வு செய்து நிர்வாக சீர்திருத்தத்துறை முடிவுகளை வெளியிட்டது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து யூடிசிகள் பெற்ற மதிப்பெண்கள் கொண்ட ஓப்பன் மெட்ரிக் லிஸ்டை வெளியிடவில்லை. இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை போட்டித் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் அவரவர் எடுத்த மதிப்பெண்களை ஓடிபி வாயிலாக பார்க்கும் விதமாக வெளியிட்டதை தவிர, ஆனால் இதுவரை ஓப்பன் மெரிட் லிஸ்டை வெளியிடவில்லை என்றும் இது மிகப்பெரிய மோசடியாகும். இதில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது. ஒரு மதிப்பெண் பெற்றவர் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் 40 மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இது வினோதமாக உள்ளது. எனவே மிகப்பெரிய மோசடிகளும் ஊழல் நடந்துள்ளது. இந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விலையூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தலில் எஸ்.டி. சேகர் மற்றும் காதிர் மொய்யுதீன் ஆகியோர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். விலையூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று விலையூர் தனியார் திருமண நிலையத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. 2 இயக்குநர்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் விலையூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தலில் எஸ்.டி. சேகர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒதியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற தேர்தலில் காதர் மொய்யுதீன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எஸ்.டி. சேகர் மற்றும் காதர் மொய்யுதீன் ஆகியோர்களுக்கு அவரது ஆதரவாளர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மொத்தம் 7 இயக்குநர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 நபர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதில் கணுவப்பேட்டை பகுதிக்கு கிருஷ்ணமூர்த்தியும், உருவையாறு பகுதிக்கு கலைவாணியும், மங்கலம் பகுதிக்கு ஜெயலட்சுமியும், முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிக்கு வீரமுத்து என்கின்ற வீரபத்ரனும், சேதராப்பட்டு பகுதிக்கு அபிமன்னன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இயக்குநர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். விலையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காமேஸ்வரர் நகரில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டையில் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் விலையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காமேஸ்வரர் நகர் அணுகு சாலை விலையூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் 23,29,564 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை
மற்றும் சுல்தான்பேட்டை ராஜா நகரிலிருந்து முத்துப்பிள்ளைப்பாளையம் வரை செல்லும் பள்ள வாய்க்காலில் இருந்து பெரியும் கிளை வாய்க்கால் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் 30,21,000 மதிப்பில் 120 மீட்டர் நீளத்திற்கு புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆணையர் ஏழுராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தொகுதியின் அவைத்தலைவர் ஜலால், அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், சபரிநாதன் உட்பட தொகுதியின் திமுக நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்புக்கு மத்தியில் சுற்றித் திரியும் 15 பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலி இடங்களில் திரியும் பன்றிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக நகராட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வருகிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் புகார் உறுதியானது. பன்றிகளை வளர்ப்பவர்களிடம் எச்சரிக்கப்பட்டது. இருப்பினும் பன்றிகள் வளர்ப்போர் முறையாக பராமரிக்காமல் பொது இடங்களில் திரையை விடுவது தொடர்ந்தது. எனவே பொது இடத்தில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க நகராட்சி முடிவு செய்து அதன்படி 15 பன்றிகள் பிடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. உழவர்கரை நகராட்சி பொது இடம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை தொடர்ந்து பிடித்து அப்புறப்படுத்துவதோடு பன்றிகள் வளர்ப்பவர் விவரம் தெரிந்தால் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திண்டிவனம் தொலைபேசி அலுவலகம் முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று திண்டிவனம் தொலைபேசி அலுவலகம் முன்பு திண்டிவனம் நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் விநாயகம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடியை ஏந்தி நரேந்திர மோடிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் தனுஷ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், மாநில துணைத் தலைவர் பட்டியலணி உதய ஆனந்தன், ராமமூர்த்தி, நகர துணைத் தலைவர் தக்ஷணாமூர்த்தி, ஜானி, வெங்கட், அஜீஸ், பொன்ராஜா, ஜெய் கணேஷ், ஜலால்பாய், சுவாமிநாதன், தில்குமார், ரமத்துல்லா, வட்டார தலைவர்கள் புவனேஸ்வரன் மற்றும் செல்வம் சூரியமூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு வேள்வி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வெண்ணை வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ வெண்ணை வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனர் முருக பாபுஜி சிறப்பு வேள்வி யாகம் செய்தார். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். பாஜக கூட்டணியில்தான் நாங்கள் உள்ளோம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறினார். சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நாங்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதேபோல பாஜகவில் உள்ள மேல்மட்ட தலைவர்களும் கூட்டணி குறித்து, தொகுதி பங்கீடு குறித்தும்
தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடியை சந்திக்க தாம் நேரம் கேட்கவில்லை, அதனாலேயே சந்திக்கவில்லை. இது இந்தியாவை யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்கான தேர்தல். தேசிய கட்சியாக உள்ள பாஜக தலைமையிலான கூட்டணியில்தான் நாங்கள் உள்ளோம். பொதுக்கூட்டத்திற்கு பாஜக அழைக்காதது குறித்து தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இருதரப்பிலும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். இன்றைய சினிமா நிகழ்வுகள். மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டிய கமல். மலையாளத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேரில் அழைத்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பாராட்டியுள்ளார். கமலஹாசனின் குணா படத்தில் இடம்பெற்ற குகையில் நடக்கும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்தை சிதம்பரம் இயக்கியுள்ளார். தமிழகத்தில் ஹவுஸ்ஃபுல்லாகி ஓடிக்கொண்டிருக்கும் இப்படத்தில் இளையராஜாவின் பாடலும் கமலின் குணா பட ரெஃபரன்ஸுகளும் நிரம்பியுள்ளன. படத்தின் இயக்குனர் சிதம்பரம் அண்மையில் அளித்த பேட்டியில், நான் மிகப்பெரிய கமலஹாசன் ரசிகன். கமலஹாசன் நடிகர் மட்டுமல்ல, சிறந்த இயக்குனரும் கூட. அவர் இயக்கிய விருமாண்டி போன்ற படங்கள் அட்டகாசமானவை. அவர் சினிமாவுக்காகவே பிறந்தவர். இன்றைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது, இவ்வளவு வசதிகள் இருக்கிறது. மொபைலில் கூட படம் எடுத்து விடலாம். ஆனால் 1990களில் அவர் எப்படி குணா படத்தை எடுத்தார் என்பது வியப்பாக இருக்கிறது. அதுவும் படத்தின் பெரும் பகுதி அந்த குகையில் நடக்கும். நினைத்தாலே வியப்பாக இருக்கிறது என பாராட்டி பேசியிருந்தார். இந்நிலையில் இயக்குனர் சிதம்பரம் உள்ளிட்ட படக்குழுவினரை நேரில் அழைத்து கமலஹாசன் பாராட்டியுள்ளார். குணா படத்தை இயக்கிய சந்தன பாரதியும் அவர்களுடன் உள்ளார். மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரம் போடுவாள் இயக்கத்தில் கடந்த 2022ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படத்தில் சௌபின் ஷாயர், ஸ்ரீநாத் வாசி, பாலு வர்கீஸ், காலித் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். சுஷின் ஷாம் இசை அமைத்துள்ள இப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். பிசிசிஐ ஒப்பந்த வீரர்கள் பட்டியலில் ஷ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷனுக்கு இடமில்லை. உள்நாட்டு போட்டிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த காரணத்தினால் ஷ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் மத்திய ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ 2023-2024 சீசனுக்கான அக்டோபர் 1, 2023 முதல் செப்டம்பர் 30, 2024 வரை மத்திய ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள 30 வீரர்களை அறிவித்துள்ளது. கிரேட் ஏ ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா மற்றும் ஜடேஜா. கிரேட் ஏ அஸ்வின், முகமது ஷபி, முகமது சிராஜ், KL ராகுல், கில் மற்றும் ஹிருத்திக் பாண்டியா. கிரேட் பி சூரியகுமார் யாதவ், ரிஷிப் பண்ட், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் மற்றும் ஜெய்ஸ்வால். கிரேட் சி ரிங் சிங், திலக் வர்மா, ருதுராஜ் கெய்வாட், ஷர்துர் தாக்கூர், சிவம் துபே, ரவி பினிஷ்னோய், ஜிதீஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், முருகேஷ் குமார், சுஞ்சு சாமன், அர்ஷர் ஷதீப் சிங், KS பாரத், பிரசித் கிருஷ்ணா, அவேஷ்கான் மற்றும் ரஜத் படிதார். கூடுதலாக இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் குறைந்தபட்சம் 3 டெஸ்ட் அல்லது 8 ஒருநாள் போட்டிகள் அல்லது 10 T20 போட்டிகளில் விளையாடும் வீரர்கள் விகித அடிப்படையில் தானாகவே கிரிக்கெட்டில் சேர்க்கப்படுவார்கள். உதாரணமாக துரு ஜூரல் மற்றும் சர்ஃபர் ராஸ்கான் இதுவரை 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளனர். அவர்கள் இங்கிலாந்திற்கு எதிரான தொடரின் 5வது டெஸ்டில் லீடிங் 11இல் இடம்பெற்றால் கிரேட் சி சேர்க்கப்படுவார்கள். உள்நாட்டு போட்டிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த காரணத்தினால் ஷ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் மத்திய ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆகாஷ்தீப், விஜய்குமார், வைஷாக், உம்ரான் மாலிக், யாஷ் தயால் மற்றும் விவத் கவேரப்பா ஆகிய விளையாட்டு வீரர்களுக்கான வேகப்பந்து வீச்சு ஒப்பந்தங்களையும் தேர்வுக்குழு பரிந்துரைத்துள்ளது. அனைத்து வீரர்களும் தேசிய அணியில் விளையாடாத காலங்களில் உள்நாட்டு கிரிக்கெட்டில் பங்கேற்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது.
அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள். பாஜக கூட்டணியில்தான் நாங்கள் உள்ளோம். ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. நெருங்கும் ரமலான். காசா போரை நிறுத்த இஸ்ரேல் விருப்பம். ஜோ பைடன் புதிய தகவல். ஹமாஸ் பிடியில் சிக்கியிருக்கும் பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதத்தையொட்டி போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் அதிகம் இருக்கும் பாலஸ்தீன பகுதியான காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் தற்போது வரையில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேலும் சளைக்காமல் போர் புரிந்து வருகின்றனர். இதற்கிடையே அமெரிக்கா, கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றனர். காசாவில் நடைபெற்று வரும் ஹமாஸ் மீதான போரை நிறுத்த இஸ்ரேல் விருப்பம் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் சுமூக முடிவு எட்டப்பட்டால் பரஸ்பர கைதிகள் விடுவிப்பு, 6 வார காலம் தற்காலிக போர் நிறுத்தம் ஆகியவை நிறைவேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 10ஆம் தேதி ரமலான் மாதம் தொடங்க உள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையாக கருதப்படும் இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திங்கட்கிழமை ஊடகம் ஒன்றில் பேசுகையில், ரமலான் நெருங்குகிறது, பிணை கைதிகளை வெளியே கொண்டு வர எங்களுக்கு நேரம் தரும் பொருட்டு இஸ்ரேலியர்கள் இந்த மாதத்தில் எந்த போர் நடவடிக்கைகளும் ஈடுபட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக இடைநிறுத்தத்தின் பொழுது மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை தொடரும். அடுத்த திங்கட்கிழமைக்குள் இரு தரப்பிற்கும் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் தான் நம்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.